எப்பயுமே ஒரே மாதிரியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா யக்கினி சிக்கன் புலாவ். சிக்கன் வந்து இதை ஃப்ரை பண்ணி புலாவ் மாதிரி செய்கிறது. என்னங்க பிரியாணிக்கும் இதுக்கும் என்னங்க பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குங்க. நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணி மாதிரி கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி சிக்கன் எடுத்திங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து கொடுக்கலாம். ஈவன் ஒரு 6 மாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். காரம் மசாலாலாம் இருக்காது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லா ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே இதில் நான் போட போகிறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, லைக் பட்டைனா ஒரு 2-3 துண்டு, ஏலக்காய்னா ஒரு 4-5, இந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ நீங்கள் ஸ்பைசஸ் போடுவீங்களோ அவ்வளோ ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. 2 ஸ்டார் அனைஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நான் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறேனோ அந்த கப்பில் நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். ஸோ கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுட்டு பக்கத்தில், ஸோ அதை தனியாக பாயில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, அண்ட் இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 ஸ்பூன் கீயும் அதோட போட்டுட்டேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சிக்கனோட ஜூஸு அப்புறம் நமக்கு போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து அது பாயில் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 1.5 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதில் வெங்காயம் தான் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது புலாவ் இல்லையா. யூஸ்வலி நம்ம வந்து பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தக்காளி ஜாஸ்தி போடுவோம், வெங்காயம் கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த புலாவுன்றப்ப வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும், தக்காளி வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நான் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். அண்ட் 2-3 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கர்ட் போட்டிருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூன் ஆஃப் கர்ட் தான் போட்டிருக்கேன். கப்புன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவில் போட்டுக்கோங்க. அண்ட் இது கூட நான் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா, என்ன மசாலா உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலி பிரியாணி மசாலாவே லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன், நிறைய ஆட். ஸோ நல்லா இந்த மாதிரி மசாலாவாக வந்து வரணும். இப்போது இந்த சிக்கனை வந்து தனியாக நம்ம எடுத்துட்டு அந்த ப்ராத்தை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த எலும்பெல்லாம் இருக்கிறத மாத்திரம் நீங்கள் இதிலே போட்டுக்கோங்க. பீஸாக இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்டுட்டோம். அரிசியை போட்டதுக்கப்புறம் லெமனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம தனியாக அந்த சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, ஏற்கனவே அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60% பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 40% வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா நீங்கள் எப்படி வேணால் மசாலா போட்டுக்கலாம், இப்படி தான் போடணும்னு கிடையாது. நான் எப்படி ஃப்ரை பண்ணணும் அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஆனியன் பவுடர், பாப்ரிக்கா பவுடர், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் ஒரு 2 பெரட்டிட்டு தம்மில் விட்டுருங்க. மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் மசாலா பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் ஆக்சுவலி இதை நீங்கள் ஃப்ரை தான் பண்ணணும். நான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து டீப் ஃப்ரை வந்து ஆயிலில் வேணாம் அப்படின்றதுனால நான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்க இல்லையா, நல்லா ஆயில் போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏர் ஃப்ரையை விட. நான் எப்பயுமே ஏர் ஃப்ரை தான் ஆப்ஷனில் எடுத்துக்குவேன். ஸோ நான் பாருங்கள், ஏர் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை வந்து அப்படியே மேலே போட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஆக்சுவலாக இது வந்து சிக்கன் பிரியாணின்னு சொல்ல முடியாது, புலாவ்னு சொல்ல முடியாது. இது நடுவில் ஒரு ஏன்னா நம்ம வந்து புலாவ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வெறும் பிளெயினாக செய்வோம் சிக்கன்லாம் போடாமல். ஆனால் இங்கே சிக்கனோட அந்த ப்ராத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது சிக்கன் புலாவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் இல்லையா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். என் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சிக்கன் யக்னி புலாவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த யக்னின்றது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த சிக்கனோட ப்ராத்தை தான் வந்து யக்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. லைக் பிரியாணிக்கில் வந்து நம்ம அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு மசாலாவே இருக்காது இல்லையா. நம்ம இதை தனியாக வந்து சிக்கன் மசாலா பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால சிக்கன் 65 பிரியாணி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு.
பட் என்னென்னா நம்ம மசாலா வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். லைக் கொஞ்சோண்டு கரம் மசாலா தான் போட்டோம் அண்ட் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் தான் போட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இதே இதில் எங்களுக்கு ரொம்ப காரம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸில் நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி புலாவுன்றது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா? புலாவுன்றது எப்பயுமே வந்து மசாலா ஜாஸ்தி இல்லாமல் ஒரு விஷயந்தான், ஒரு சட்டிலான ஒரு விஷயந்தான் புலாவ். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுற யக்னி புலாவ், சிக்கன் புலாவ் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம மசாலா கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுட சுட வந்து இதை சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருந்தது. அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ஆயிஷா உலகம்ல இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யுவர் ஆயிஷா.